ரிசார்ட்ல இருந்து தாண்டிக்குடி என்ற ஒரு மலை கிராமத்துக்கு செல்வதற்கான பயணத்தை நாம் தொடங்கிட்டோம். இந்த கிராமம் வத்தலக்குண்டு டு கொடைக்கானல் ரோட்டில் பண்ணைக்காடு பிரிவில் இருந்து இந்த ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறீங்க ரோடு இல்லையா, இதில் ரைட் சைடில் போகிறதுக்கு ஒரு பாதை இருக்குது. இது கீழே இருந்து மலையடி வாரத்துலேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தோம்னா அந்த பண்ணைக்காடு பிரிவு வந்துடும். அங்கேருந்து ரைட் சைடில் ஒரு 12 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நாம் இந்த தாண்டிக்குடி அப்படின்ற இந்த கிராமத்தை அடையலாம். இந்த தாண்டிக்குடின்ற கிராமம் வந்து மிக பழமையான கிராமம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே மக்கள் வசித்ததாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட கற்கால மனிதர்கள் இங்கே வாழ்ந்ததாக ஹிஸ்ட்ரி இருக்குது. அவர்கள் வாழ்ந்த அந்த இடம் கூட இருக்குது. அந்த கல்லால் செய்யப்பட்ட அந்த ஆதி மனிதனுடைய வீடு அப்படின்றதையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த தாண்டிக்குடி செல்வதற்கான பயணம், அந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பாதை மிகவும் கண்ணுக்கு குளுமையான ரொம்ப அழகான ஒரு பாதை. அது வந்து அந்த ரோட்டுக்கு 2 புறமும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய மரங்கள், அது அடர்த்தியான மரங்களுமே இருக்கும். ஈவன் அந்த சூரிய வெளிச்சமே உள்ளே செல்லாத அளவுக்கு மிக அடர்த்தியான மரங்கள் அடர்ந்த ஒரு பாதைக்குள்ளார ஒரு காட்டுக்குள்ள வந்து பயணம் செல்வது மாதிரி இருக்கும். நீங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? 2 பக்கமும் மரம், நடுவில் வந்து சூரிய ஒளி கூட போக முடியாத அளவுக்கு இருட்டா இருக்கக்கூடிய இடங்களே நிறைய இருக்கும். அந்த பயணமே வந்து மிகவும் இனிமையா இருக்கும். நீங்க ரசிக்கலாம் அந்த பயணத்தை வந்து. எங்களோடு சேர்ந்து நீங்களும் இந்த மலைப்பாதையிலே மிக அழகான இயற்கை காட்சிகள், 2 புறமும் மரங்கள் உள்ள இந்த மலைப்பாதையில் பயணத்தை தொடருங்க. தூரம் பயணத்தை முடித்தோம். ஒரு போர்டு பார்க்குறீங்க, மருத நதி வியூ பாயிண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. வண்டியை வந்து ஓரங்கட்டுவோம். வண்டியை நிப்பாட்டியாச்சு. இந்த வியூ பாயிண்ட் இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு வேலி, ஒரு நல்ல சமவெளி, பள்ளத்தாக்கு வந்து நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு நதி இருக்குது, அங்கே ஒரு டேம் கூட இருக்குது, மருத நதி டேம் அப்படின்னு ஒரு டேம் ஒன்று இருக்குது. நீ பார்த்தா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மிக அருமையான ஒரு லொக்கேஷன். இங்கேருந்து பார்ப்பதற்கு கண்ணு குளிர்ச்சியாக. இங்கே சில ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் முடிச்சுட்டு பயணத்தை திரும்பவும் தொடர்ந்தோம் தாண்டிக்குடி நோக்கி. இந்த தாண்டிக்குடியில் நாம் பார்ப்பதற்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் இருக்குது. அங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது, பாலமுருகன் டெம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ பாலமுருகன் டெம்பிள். அந்த கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். இங்கே அந்த கோயில் போயிட்டு எப்படி இருக்குது அந்த கோயில் அப்படின்றதையும் பார்ப்போம். இங்கே சாமியும் கும்பிடுவோம். இங்கே திருவிழாலாம் நடக்கும். இங்கே மாலை போட்டுலாம் மக்கள் போகிறத நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அந்த கோயிலை நோக்கி தான் நம்மளுடைய பயணத்தை தொடரும். போகலாம். ஒரு வழியாக தாண்டிக்குடி வில்லேஜ் வந்துட்டோம். இப்போ நாம் உள்ளே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ஒரு போர்டு பார்க்குறீங்க, பாலமுருகன் டெம்பிள் அப்படின்னு சொல்லி. லெஃப்ட் சைடு அம்புக்குறி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம லெஃப்ட் எடுக்கிறோம். அந்த ரோட்டில் லெஃப்ட் எடுக்கிறோம் மெயின் ரோட்லேருந்து.
இது ஒரு ரொம்ப குறுகலான ஒரு சின்ன பாதை உள்ளே போகிறத பார்க்குறீங்க. ஸோ இந்த பாதையில் நம்ம பயணத்தை தொடங்குவோம். இது ஒரு மாதிரி ஒரு மலை உச்சியை நோக்கி இந்த பாதையானது மேலே ஏறுது. அது பெரிய ஏற்றம், ஏறக்குறைய செங்குத்தான ஏற்றம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு 1-2 ஹேர்பின் பெண்டும் நம்ம பார்க்குறோம். ஒரு மிக செங்குத்தான ஒரு ஏற்றம். நெருக்கி மலை உச்சிக்கு நம்ம வந்துட்டோம். மலை உச்சியில் மேலேருந்து பார்க்கும்போது இந்த சமவெளியை உங்களால் பார்க்க முடியுது லெஃப்ட் சைடில். இந்த மலை உச்சியில் நம்ம பயணம் வந்து தொடர்றோம். நம்ம மிக சின்ன ரோடாக தான் இருக்கும். எதிர்க்க வண்டி வரும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக நம்ம வந்து அதை கிராஸ் பண்ணணும். பாலமுருகன் டெம்பிளுக்கு ரைட் சைடு திரும்ப சொல்லி சைன் போர்டு பார்க்குறோம். ஸோ இந்த சைன் போர்டு படி ரைட் சைடில் ஒரு சின்ன ரோடு, சிமெண்ட் ரோடு மாதிரி இருக்குது. அதில் உள்ளே போகிறோம். டெம்பிள் கண்ணுக்கு தெரியுது. பார்க்கிங் இருக்குது, நிறைய கார்ஸ்லாம் நிற்கிது. இப்போ பார்க்கிங்கில் வண்டியை கொண்டு போய் முதல்ல விடுவோம். இது கோயிலோட பார்க்கிங் ஏரியா, 2 என்ட்ரன்ஸ். இது கோயிலை நோக்கி அப்படியே நடந்து போவோம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். இது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ பாலமுருகன் ஆலயம் அப்படின்னு போட்டிருக்கு. கோயிலுக்குள்ளே நுழைவோம். கோயிலுக்குள்ள ஏரியாவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மெயின் சாமி இருக்கிற இடம் அந்த சின்ன கோயிலாக தான் இருக்குது, ஒரு குட்டி கோயிலாக தான் இருக்குது. சுற்றி இடம் வந்து நிறையா இருக்குது. அப்படியே லெஃப்ட் சைடில் கொஞ்சம் கீழே இறங்கணும் அப்படின்னா நாம் அந்த ஊரை பார்க்குறோம். நல்ல வியூ பாயிண்ட்டாக இருக்குது. கீழே வந்து நிறைய வீடுகள் இருக்குது. சின்ன தாண்டிக்குடி கிராமத்தை வந்து பார்க்குறோம். கிராமத்துக்கு அந்த கிராமம் பார்த்திங்கன்னா 2 மலைகளுக்கு இடையில ஒரு பள்ளத்தாக்குள்ள தான் இருக்குது. ஒரு மலை உச்சியில் தான் இந்த கோயில் இருக்குது. இந்த பகுதியை பார்க்கும்போது தெரியுது நமக்கு. சுற்றி பாருங்க, நல்ல ஒரு ரம்மியமான ஒரு இடமாக, அழகான இடமா இருக்குது. இந்த கட்டடத்தில் ஒரு வேல் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதை வந்து கீழே இறங்குது. அப்படியே நிறைய கல்லெல்லாம் அடிக்கிருக்காங்க. இது வேண்டுதலுக்காக செய்கிறது. வீடு கட்டணும், பல வேண்டுதலுக்காக இந்த கல்கள் எடுக்கிறது வழக்கம். இந்த பாதை கீழ் நோக்கி இறங்குது. இந்த பாதையில் இறங்கி கீழே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இறங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இறங்கணும். கால் வந்து கொஞ்சம் சறுக்கும். நல்ல ஸ்டீப்பான சரிவாக இருக்கிறதுனால கால் வழுக்கும், கொஞ்சம் பார்த்து இறங்கணும். அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாறை இருக்குது. பாறையில் நீங்கள் பார்க்கலாம், கருப்பு கலரில் அதை செப்பரேட் பண்ணி இருக்குது. அதை பெயிண்ட் அடிச்சுட்டாங்களா, அது அப்படி தான் இருக்குதான்னு தெரியல. அந்த பாம்பு மாதிரி சிற்பங்கள் இருக்குது. அதில் மயில் சிற்பங்கள், பாம்பு சிற்பங்கள் இதெல்லாம் நீங்கள் நிறைய பார்க்க முடியும். இந்த சிற்பம் இது வந்து மயில் சிற்பம். இது இயற்கையாக உருவாக்குனதாங்களா அப்படின்னு தெரியாது. பட் இங்கே வந்து இருக்குது. அதை தான் வந்து இங்கே போட்டு காமிச்சிருக்காங்க. பாம்பு சிற்பங்களும் மயில் சிற்பங்களும் இங்கே பாறையில் இருக்கிறது.
அதை வந்து பார்க்கலாம். இங்கே ஒரு நீர் ஊத்து ஒன்று இருக்குது, அதை அடைச்சிருக்காங்க. எவ்வளோ ஆழம் இருக்குன்னு தெரியல. இன்னும் கீழே வந்து நாம் கொஞ்சம் இறங்கி போகிறோம். பாறையில் ஒரு காலடி தடம் மாதிரி ஒரு சிற்பத்தை பார்க்குறோம். இது முருகன் பாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காலடி தடம் இருக்கிறது பாறையில், செதுக்கப்பட்டதா என்னன்னு தெரியாது. பட் அதுதான் முருகன் பாதம் அப்படின்னு சொல்லி அதை பார்க்கறதுக்கு தான் கீழே உள்ள தூரம் நம்ம இறங்கி போகணும். அந்த பக்கம் கொஞ்சம் பள்ளமாக தான் இருக்குது. ஏறக்குறைய ஒரு பெரிய சரிவு அந்த சைடு இருக்கிறது. ஃபுல்லாகவே நல்ல பசுமையான, பார்ப்பதற்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இனிமையான ஒரு பிக்சர்ஸ்கியூப் லேண்ட்ஸ்கேப் தான். மேலே ஏறி வந்துட்டோம். மேலே ஏறி வந்தோம்னா இந்த சைடு ஒரு சித்தர் தபோவனம் அப்படின்றது ஒரு அரச மரம். அந்த மரத்துக்கு கீழே சில சிலைகள் இதெல்லாம் வச்சுருக்காங்க. சித்தர் இங்கே இருந்ததாக சொல்கிறாங்க. அப்படியே உள்ளே போய் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே சில சிலைகள் இருக்குது, சித்தர்கள். இதை பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் போவோம். இங்கே போனீங்க அப்படின்னா இங்கே 2 பேர் சாமி கும்பிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோயிலுக்கு என்ன பெயர் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆதிமுருகன் டெம்பிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே சொன்னோம், இங்கே வந்து 3500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மனிதர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அதனால் அந்த சிலை, அதனால் அது ஆதிமுருகன் அப்படின்னு சொல்கிறாங்க. தபோவனத்தை விட்டு வெளியே வந்துட்டோம். திரும்பவும் கோயில் இருக்க பகுதிக்கு வந்துட்டு கோயிலை விட்டு வெளியே வந்தாச்சு. காரையும் எடுத்துட்டோம். இன்னும் மணி ஆயிடுச்சு, இன்னைக்கு 2:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம இப்போ போனால் தான் ரிசார்ட்டுக்கு போனால் மதிய சாப்பாடு சாப்பிட்டாகணும். அதனால் ரிசார்ட்டுக்கு பயணத்தை இங்கேருந்து தொடங்கியாச்சு. ஓகே, நீங்களும் இந்த பாலமுருகன் டெம்பிளை வந்து பார்த்துருப்பீர்கள், ரசிச்சிருப்பீங்க. இந்த பயணத்தில் எங்களோடு கலந்து கொண்டதுக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் இன்னொரு புதிய ஒரு இடத்துல சந்திக்கிறேன். Till then, bye bye.